வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ ஸ்டார் போர்டு இது. ப்ளூ ஸ்டார் போர்டு கேரியர் வோல்டாஸில் கூட இதே போர்டு வந்து வரும். ப்ளூ ஸ்டார்லேயும் இந்த போர்டு போடுறாங்க. இப்போ நிறைய போர்டு பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் எல்லாத்துலேயும் வருது. இண்டோரை பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளூ ஸ்டார் மாடலில் தான் வரும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து P4 எரர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்டோர் ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. அவுட்டோரும் ஆன் ஆகிடுச்சு. இன்டோர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, ஆன் ஆகிட்டு கம்ப்ரஸர் சர்ன்னு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. எரர் வருது. எரர் தானாகவே கொஞ்ச நேரம் கழித்து கிளியர் ஆகிடும். பாருங்கள், இப்போ நார்மலாக கிளியர் ஆகிட்டு. இது வந்து நார்மல் பிங்க்கு. இந்த மாதிரி பிளிங்க் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நார்மல் பிங்க்கு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஆன் ஆகும். திருப்பி ஆன் ஆகிட்டு தான் உங்களுக்கு இண்டோரில் பாருங்கள் எரரே காட்டில் பாருங்கள். இப்போ 24 டிகிரி சென்டிகிரேட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு எரரும் இல்லை. இண்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லாயிருக்கு. அவுட்டோர்லேயும் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. திருப்பி சென்சார்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி தானாகவே ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா திருப்பி அது மாதிரி 2 தடவை ஆன் ஆகும்போது தான் எரர் வரும். ஃபஸ்ட்டு டைம் எரர் வராது. செகண்ட் டைம் 1 டைம் ஆன் பண்ணி பாருங்கள், எரர் வந்துருச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், P1 எரர் வருது. P1 எரரு. இது வந்து ப்ளூ ஸ்டார் போர்டு. பட் ஆனால் இது எரர்லாம் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ்க்கு இதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வோல்டாஸ்க்கும் அதே எரர் தான் வரும். P1 பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் ஆர் லோவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். ஓவர் வோல்டேஜ் ஆர் லோவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் P1 போட்டிருக்கு. பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் 2 ஃப்ளாஷ். இதே வந்து டிஸ்பிளே இல்லாத போர்டுனா அது வரும். டிஸ்பிளே போர்டுனா P1 வரும். 2 டைம் ஃப்ளாஷ் ஆகும். இது கண்டினியூவாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். டைமர் லைட்டு கண்டினியூவாக ஃப்ளாஷ் ஆகும். ஆப்ரேஷன் லைட்டு 2 டைம் ஃப்ளாஷ் ஆகும். அந்த மாதிரி ஆனிச்சுன்னா P1 எரர். ஓவர் வோல்டேஜ் ஆர் அண்டர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனு. மறுபடியும் ரீசெட் ஆகிட்டு பாருங்கள். இது மாதிரி ரீசெட் ஆகிட்டே இருக்கும். திருப்பி இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்கள் 24 டிகிரியில் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகிறது ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இதில் வோல்டேஜ் காட்டுறேன். பாருங்கள், கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் பாருங்கள் 292 இருக்குது. 292 வருது. இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆனிச்சுன்னா இது ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வேரியஸ் காரணங்கள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 293 இருக்குது. இந்த வோல்டேஜ் சடன்லியாக ட்ராப் ஆனிச்சுன்னா P1 எரர் வரும். வோல்டேஜ் லோவர் ஆர் ப்ரொடக்ஷன் அது ட்ரோ ஆகுதா. இப்போ நார்மலாக இருக்குது. ஐடியலாக இருக்கும்போது நார்மலாக இருக்குது. அவுட்டோர் ஆன் ஆகும்போது அது ட்ராப் ஆகுதா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது. இப்போ மறுபடியும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. நார்மலாக இருக்குது. வோல்டேஜ் 286 வருது. இப்போ இண்டோர் ஆன் பண்ணிவிட்டு இதில் வோல்டேஜ் ட்ராப் இருக்கா என்னென்னு பார்க்கலாம். இண்டோர் போர்டு ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது வோல்டேஜ் பாருங்கள் சடன்லியாக ட்ராப் ஆகுது. இந்த மாதிரி ட்ராப் ஆனிச்சுன்னா மறுபடியும் எப்படி ஸ்லோவாக பூஸ்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ராப் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அந்த எரர் வரும். இந்த ட்ராப்பேஜ் வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு. இந்த எரர் வந்து எதனாலலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட்லேருந்து இந்த ரிலே வந்து உள்ளே சரியாக கான்டாக்ட் ஆகலை அப்படின்னாலும் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஐஜிபிடியில் எதுவும் இஷ்யூ இருந்தாலும் இந்த மாதிரி வரும். இல்லை இதில் வர வந்து உள்ளே வந்து 6 ஐஜிபிடி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஐஜிபிடி இருக்கும் நமக்கு.
ஐபிஎம் ஐசியில் வந்து 6 ஐஜிபிடி இருக்கும். அந்த ஐஜிபிடியில் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரும். P1 P4 இந்த மாதிரி எரர்லாம் வரும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐஜிபிடி வந்து வீக்காக இருந்தால் கூட அந்த மாதிரி வரும். ஐஜிபிடி வந்து ஷார்ட் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு ஷார்ட் காட்டும். வீக்காக இருக்கும், ஐஜிபிடி வீக்காக இருந்ததுனால அந்த மாதிரி வரும். இந்த லைன்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இது செக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வோல்டேஜ் வந்து இங்கே ட்ராப் ஆகிறதுனால இந்த ரிலே மெயினாக பாருங்கள். இந்த ரிலே அடிக்கடி ஆனாய் ஆஃப் ஆகிறதுனால உள்ளே வந்து கான்டாக்ட் சரியாக ஆகாது, கார்பன் ஃபார்ம் ஆகிடும். ரிலேயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கார்பன் ஃபார்ம் ஆகிடும். அந்த கார்பன் ஃபார்ம் ஆகி வோல்டேஜை ஒழுங்காக கான்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னாலும் வந்து இதில் ப்ராப்ளம் இருக்கும். அதுமாரி இதுக்கு வந்து இந்த வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வரணும் இந்த ரிலேக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து டிரைவ் ஐசிலேருந்து இதுக்கு 12 வோல்ட் வரும். அந்த 12 வோல்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது, 8 வோல்ட்டு இல்லை 9 வோல்ட்டு 6 வோல்ட்டு அந்த மாதிரி ட்ராப்பேஜ் இருக்கும். ஏதாவது ஷார்ட்டு இல்லை ஏதோ ஒன்று வீக்காக இருக்கிறதுனால கூட இது வோல்டேஜ் லோவாக வரும். அந்த மாதிரி வந்ததுனால இந்த கான்டாக்ட் வந்து ரிலேவுக்கு வந்து கான்டாக்ட் ப்ராப்பராக பண்ண முடியாது, மேக்னட்டிசம் கம்மியாக இருக்கிறதுனால பண்ண முடியாது. அதே மாதிரி இதை தொட்டு பாருங்கள். ரிலே சூடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிலேயில் உள்ள வந்து கான்டாக்ட் வந்து இதை ப்ராப்ளம் அர்த்தம். இதில் வந்து ரிலே சூடாக இருக்குது, அதனால் எனக்கு டவுட் இதில் தான் இருக்குது. நான் ரிலே மாற்றிட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அப்போ பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். மற்றபடி இது வந்து சூடாக தான் செய்யும். இது வந்து என்டிசி வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து லைட்டாக சூடாக தான் செய்யும். இதை வந்து நீங்கள் ஒன்றும் இது பிரச்சனை கிடையாது. இது என்டிசி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரிலேக்கு ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி என்டிசி வழியாக தான் வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு சப்ளை போகும். சப்ளை போய் ஃபஸ்ட்டு எல்லா சர்க்யூட்டையும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலே ஆக்டிவேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்டிசி வழியாக தான் சப்ளை போகும் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லாம் ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பவர் எஸ்எம்பிஎஸ்க்கு பவர்லாம் வந்து ஆன் ஆன பிறகு இது ஆன் ஆகிடும். அதனால வந்து இந்த ரிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் என்டிசி சூடாக செய்யும், லைட்டாக சூடாகிட்டு கட் ஆகிடும். அந்த இது வோல்டேஜ் கொடுத்துட்டு லோட் ஆனோடனே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிலே தான் ஆப்ரேட் ஆகும். ரிலேயில் உங்களுக்கு வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி வரும். நம்ம மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரிலே தான். ரிலே வந்து கான்டாக்ட், இது சப்ளை லைன் கான்டாக்ட். இது வந்து 12 வோல்ட் லைனு. இப்போ எல்லாமே எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து உள்ளே வந்து ரப்பர் இது போட்டிருப்பாங்க. இதை நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலே மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் அதில் வந்து பேக் பண்ணுறதுக்கு கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுமாரி சால்ட்ரிங் வைக்கும்போது ஃபுல்லாக பக்கத்துலேயும் கொஞ்சம் இது பண்ணி விட்ருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த போர்டோட டோட்டல் லோடு பார்த்திங்கன்னா இந்த ரிலேயில் இருக்கும். அந்த ரோடு வந்து 7 ஆம்ஸ் 6 ஆம்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஷார்ட் ஆகி ஹை ஆம்ஸ் போனால் கூட இதில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட் ஆகி ஹை ஆம்ஸ் போணுச்சுன்னா கூட இதில் தான் வந்து அடி வாங்கும். அதனால் வந்து இதை வந்து பக்காவாக இது பண்ணிங்க. பாருங்கள், மாற்றியாச்சு. சேம் ரிலே தான் போட்டிருக்கேன் நானும். 12 வோல்ட்டு 16 ஆம்ஸ் ரிலே, இது சேம் ரிலே அதான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது என்னன்னு. ஓகே, கம்ப்ரஸர் ஒயரு, சென்சாரு எல்லாமே, ஃபேன் மோட்ரு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கு. ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், போர்டு ஆன் ஆகிடுச்சு. இன்டோர் போர்டு ஆன் ஆகி டிஸ்பிளே ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துக்கலாம். 296 இருக்குது இப்போ வோல்டேஜ். இப்போ ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, கண்டினியூவாக ரன் ஆகுதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். என்னோடய அசம்ஷன் படி ரிலே தான் இதாக இருந்ததுன்னா இப்போ ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேறு எதுவும் போர்டில் எனக்கு ப்ராப்ளம் தெரியல. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. வோல்டேஜ் பாருங்கள் 286 அப்படியே நிற்கிது, ட்ராப் ஆகலை வோல்டேஜ். இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகக்கூடாது. கம்ப்ரஸர் லோடு எடுக்க இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது வோல்டேஜ். ஐஜிபிடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த இண்டக்டர் காயில் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், 24 இருக்குது, யாராவது எதுவும் வரல. அவுடோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, வோல்டேஜ் ட்ராப் எதுவும் இல்லை. ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா ஹீட்டிங் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா ஐபிஎம் ஐசி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போயே சூடாகுது. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எந்த எரரும் இல்லை, பாருங்கள், நார்மலாக இருக்குது. போர்டு அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம். அவுட்டர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் வந்து ரிவர்ஸில் ஓடுது, அதனால தான் நாய்ஸ் வித்தியாசமாக இருக்குது. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி யூடபிள்யூ மாற்றிட்டு திருப்பி கொடுக்கலாம்.
ஆஃப் ஆகி ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் ஆகிடுச்சு கம்ப்ரஸரு. பாருங்கள் ஃபேன் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிச்சு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 0.5 ஆம்ஸு, 1 ஆம்ஸு, ஐடியலில் 1 ஆம்ஸ் எடுக்குது. இப்போ 24 இருக்குது. ஒன் 1.3, 1.4, 1.7 வரைக்கும் போகுது. கொஞ்சம் கம்ப்ரஸர் அடுத்த ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை லாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்ப்ரஸர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு எரருமே கிடையாது. இங்கே பாருங்கள் லைட்டு கான்ஸ்டண்ட்டாக எரியுது. கம்ப்ரஸர் ஓடுச்சுன்னா இந்த லைட்டு கான்ஸ்டண்ட்டாக எரியும். அவுட்டோர் ஃபேன் மோட்டரும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்டோர் ஃபேன் மோட்டரும் ஓடிக்கிட்டு இருக்கு. ல இருக்கு. நல்லா ப்ரெஷர் லாக் ஆகுது. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே அதுவும் ஆஃப் ஆகிடும். இப்போ நார்மல் பிளிங்க் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எரர் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குது.